திருமாவனுடைய ஸ்டாண்டு வெரி கிளியர். இது மதவாத சக்தி, இது ஒரு ஜாதியவாத சக்தி. இன்னைக்கு மக்களின் நம்பிக்கையை ராமதாஸ் பெற்றா தான் இன்னைக்கு கட்சியை மீட்டெடுக்க முடியுன்ற நிலைமை அவருக்கு இருக்கு. அப்ப அவர் போய் கூட்டணியில் சேர்றது எந்த விதத்தில் யார் ஏத்துக்குவா? ஏத்துக்க மாட்டாங்க. கூட்டணியில் சேர்ந்தா அவருக்கு சூசைட் அல்லது தற்கொலை. வன்னிய ஜாதி மக்களை இன்னைக்கு தெருவில் விட்டுருக்கீங்க எடப்பாடியோட சேர்ந்து. ஒட்டுமொத்த மக்களுக்கு துரோகம் பண்ணவர் எடப்பாடியும் ராமதாஸ். எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க? மேலிடம் சொன்ன பிறகும் அவங்க அகெயின்ஸ்டாக பேசுகிறாங்க. பின்னால் இருந்து இதெல்லாம் இயக்குவது சசிகாந்த் செந்தில்னு சொல்கிறாங்க. விஜய் கூட போனால் நம்மளுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆயிடுவோம். ஏன்னா விஜய் எப்படி சிபிஐயில் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது. ஏற்கனவே தலித்த சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும் தான் ஆதவர்ஜுனாவுடைய கனவு. அப்போ ஆதவர்ஜுனாவை கையில் போட்டாச்சுன்னா விஜய் தூக்கி சிபிஐ கேஸில் உள்ளே வச்சுட்டு இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சு சசிகாந்த் செந்திலில் சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடலாம், 2026 ஆக்கிடலான்னு இப்போ அவங்களுடைய பிளானு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அறிவியல் செயற்பாட்டாளர், அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் அவர்கள் நிகழ்வு இணைக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து திருமா வெளியேறுவார் அப்படின்னு கடந்த காலங்களில் ஒரு ஆர்வம்லாம் சொன்னாங்க மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் வல்லுநர்கள்னு. அந்த வாய்ப்பை விரும்புகிறதா? திமுக வாய்ப்பு கொடுத்துருக்கானா? அவர் சொல்றாரு பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில நாங்க இருக்க மாட்டோம், எனவே பாமக திமுகவோடு இருந்தால் நாங்கள் வெளியேறுவோம் அப்படின்னு சொல்றாரு. என்ன சார் நடந்துட்டு இருக்கு? திமுக எப்படி பாக்குறாங்க? பாமக எங்க திமுக இருக்கு? பாமக வந்தால் நாங்க வெளியேறுவோம். பாமக தான் அங்க போயிடுச்சு. பாமக உள்ள எப்படி ஏத்துவாரு? ஸ்டாலின் திரும்ப வச்சுக்கிட்டு எப்படி பாமக உள்ள கொண்டு வருவாரு? இல்ல, பேச்சுவார்த்தை ராமதாசுடைய பாமகன்னு சொல்றாங்க. 2 பாமக. ராமதாஸ் தான் பாமக, ராமதாஸ் பாமக. அதான் எலெக்ஷன் கமிஷனர் அமித்ஷா சொல்லிட்டாருல்ல, மொத்தமா பிடிக்கி கொடுத்துட்டாங்க. எலெக்ஷன் கமிஷனர் அமித்ஷா சொல்லிட்டாங்க. ஆமா, எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அமித்ஷா ஏற்கனவே சொல்லிட்டாரு. இது நாங்கள் அன்புமணியை தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன நீங்கள் அப்போ ராமதாஸ் இன்னைக்கு தெருவில் நிற்கிறாரு. ராமதாஸ் எந்த பாமகவில் வருவார்? புதுசா ஐயா பாமகன்னு ஆரம்பிக்க போறதா தகவல். ஐயா பாமகன்னு ஆரம்பிச்சா அவர் தனியாக நின்று ப்ரூவ் பண்ணிட்டு வரட்டும். அன்புமணியை விட எனக்கு தான் செல்வாக்கு இருக்குது, அந்த 4% 5% ஓட்டை நான் வாங்கிட்டேன்னா ஐயா பாமக தனியாக நின்று ப்ரூவ் பண்ணால் தானே தெரியும். கூட்டணியில் போனால் எப்படி தெரியும் அவருக்கு செல்வாக்கு இருக்கா இல்லையான்னு? அவருக்கு இப்போ வயசாகி போச்சு. அப்போ தனியாக நின்று ப்ரூவ் பண்ணணுமா இல்லையா? அன்புமணியை விட எனக்கு தான் செல்வாக்கு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணுமா இல்லையா? 5% ஓட்டை வாங்கிட்டாருன்னா ஐயா தனியாக நின்று எங்கெல்லாம் அன்புமணி போடுறாரோ அங்கெல்லாம் ஆளுகளை போட்டு இவர் தனியாக நின்று அந்த ஓட்டுகளெல்லாம் வாங்கிட்டாருன்னா அடுத்த எலெக்ஷனில் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் அவுட்டு, ஐயா ராமதாஸுடைய வழி தோன்றர்கள் அடுத்த லெவலுக்கு வருவாங்க. அதை விட்டுட்டு அவர் போய் கூட்டணியில் போய் சேர்ந்தாருன்னா அவருக்கு என்ன மதிப்பு இருக்குது? திமுக போனாலும் மதிப்பு இல்லை, அதிமுக போனாலும் மதிப்பு இல்லை, என்டிஏக்கு போட்டாலும் மதிப்பு இல்லை. தனியாக நின்று ப்ரூவ் பண்ண வேண்டிய தருணம் இது. இல்லை, நான் புரிதலுக்காக தான் சார் கேட்குறேன். திருமா அண்ணன் அவர்கள் சொல்கிற வார்த்தை, ராமதாஸுடைய பாமக திமுகவில் வந்தால் நாங்கள் திமுக விட்டு வெளியேறுவோம், அது ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்னொன்று சொல்கிறாரு, பாமகவையும் நாங்கள் பாஜகவையும் ஒரே இடத்துல தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றாரு. பாஜக மத பெரும்பான்மையை பேசி சிறுபான்மையினர் மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறது, இவரோ தலித் அல்லாத ஒரு இயக்கத்தை உருவாக்க முயற்சி பண்ணாரு அப்படின்றதெல்லாம் எடுத்து சொல்றாரு இல்லையா? பாமகவை பாஜகவோடு ஒப்பிட்டு தான் பார்க்கணுமா? அது கரெக்ட் தான். அது கரெக்ட். அது திருமாவனுடைய ஸ்டாண்டு வெரி கிளியர். இது மதவாத சக்தி, இது ஒரு ஜாதியவாத சக்தி. ஆரம்பத்தில் சமூக நீதிக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. ஆரம்பத்தில் அனைத்து ஜாதிகளுக்கும் வாய்ப்பு கொடுத்தவர் ராமதாஸ். ஆனால் ஒரு கட்டத்தில் மகனுக்காக தன்னை இழந்து இன்னைக்கு தன் கட்சியவே இழந்து தெருவில் நிற்கிறார் ராமதாஸ். ஓகே, என்றைக்கு ஒரு தலைவன் ஜாதிய பின்புலத்தோடு ஒரு கட்சியை எடுத்து செல்கிறாரோ அந்த தலைவனால் வெல்ல முடியாது என்பது தமிழ்நாட்டு வரலாறு. தனிப்பட்ட ஜாதியை வைத்தோ மதத்தை வைத்தோ தமிழ்நாட்டு மக்களை வெல்ல முடியாது என்பது பெரியார் நமக்கு அளித்த சமூக நீதி பாடம். பாடம். எனவே ஜாதியை வைத்து, ஒரு ஜாதியை வைத்து, ஜாதி சங்கத்தை வைத்து ஒரு ஆட்சியை பிடிக்க முடியாது என்பது ராமதாஸுக்கு ஏற்கனவே புகட்டப்பட்டு விட்டது. இன்றைக்கி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி அன்புமணியை முதலமைச்சர் ஆக்கிடுவேன்னு சொல்லி அன்புமணியை தெருவில் விட்டு அன்புமணியை இன்றைக்கி நாதி இல்லாத ஆள் மாதிரி ஆக்குனதுக்கு காரணம் ஜான ஆரோக்கியசாமி. அவர் தான் இன்றைக்கி
நம்ம விஜய் வந்து மாஸ் கட்சியுடைய தலைவர் விஜய் வந்து தெருவில் விட போறாரு. ஞாபகம் இருக்கா சார் அதெல்லாம்? ஆமா, மறக்க முடியுமா? ஆமா, மறக்க முடியுமா? அப்போ அவர் தான் விஜய் தெருவில் விட போறார். அவரை நம்பி வந்து இன்னைக்கு தெருவில் போக போகிறது விஜய், அடுத்த முதலமைச்சர் என்ன தெருவில் போக போகிறாரு. ஸோ இப்படி வந்து அன்புமணியை என்னைக்கு உள்ளே கொண்டு வந்தாரோ, அன்புமணிக்கு என்னைக்கு அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தாரோ, அன்னைக்கு ஊழலின் ஊற்றுக்கண்ணாக மாறி சிபிஐ இப்படின்னு சிக்கி மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீட்டு வழக்கில் மாட்டி இன்னைக்கு பிஜேபிக்கு அமித்ஷாவுக்கு அடிமையாக இருக்கார் அன்புமணி. இந்த ராமதாஸை ஏத்துக்கலாம். இந்த ராமதாஸ் எப்படி ஏத்துக்குவீங்க? இந்த ராமதாஸ் வந்து பிஜேபியோட ஒப்பிடணுமான்னு கேட்கிறேன். அவ்வளோ பெரிய பிஜேபி வந்து மதவாத கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஜாதியவாத கட்சியாக மாறிடுச்சு. அப்போ நீங்கள் ஜாதியவாத கட்சியாக மாறி தலித் அல்லாதார் கூட்டமைப்பு ஆரம்பித்து நீங்கள் வந்து ஒட்டுமொத்த எம்பிசி மக்களுக்கெல்லாம் நீங்கள் தான் பண்ணுறேன்னு சொல்லி கடைசியில் எடப்பாடியை ஏமாற்றி 10% ரிசர்வேஷன் வாங்கி வன்னிய மக்களுக்கு வாங்கி அதையும் ஏமாற்றி எங்கள் கனவே லட்சியமே வென்று விட்டதுன்னு அழுது அன்புமணி ராமதாசன் அழுது மக்கள் மத்தியில் நாடகம் ஆடி உங்களை எப்படி அனைத்து ஜாதியும் ஏற்றுக்குவான்? அப்போ நீங்கள் வன்னிய ஜாதி மக்களை இன்னைக்கு தெருவில் விட்டுருக்கீங்க எடப்பாடியோட சேர்ந்து. வன்னிய ஜாதி மக்களை ஏமாத்திருக்கீங்க அரசியலில் மாறி மாறி கூட்டணி வச்சு. வன்னிய ஜாதி மக்களை நீங்கள் வந்து அவர்களது உண்மையிலேயே வன்னிய ஜாதி மக்கள் பெரும்பான்மையான மக்கள் தமிழ்நாட்டில். ஆமாம், தமிழ்நாட்டில் அப்படி பெரும்பான்மையான மக்களுக்கு சரியான சமூக நீதியை கொண்டு வருவதற்கு நீங்கள் வந்து எம்ஜிஆர் கொடுத்த தீர்வு தான் கரெக்டான தீர்வு. எம்ஜிஆர் என்ன கொடுத்தாரு? 50% கொடுத்தாரு. 50% பெரிய ரோட்டில் நீங்கள் வன்னிய மக்களை ஓட விட்டுருந்தீங்கன்னா அதிகமான பேர் வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கும். ஆனால் நீங்கள் எம்ஜிஆர் இருக்கும்போதும் நான் வந்து மரம் வெட்டி போராட்டம் நடத்தி எம்ஜிஆர் கூட்டு வச்சு பேசுகிறப்ப 6 கோடி 10 கோடி 15 கோடி மக்கள் இருக்கோம்னு சொல்லி ஏமாற்றி எம்ஜிஆர் எல்லாத்தையும் விரட்டி விட்டார். 50% தான் அதில் ஓடிக்கோன்னு சொல்லிட்டாரு. அந்த 50% ஓடி இருந்தாங்கன்னா இன்றைக்கி வன்னிய மக்கள் அதிகமான பிரதிநிதித்துவம் பெற்றிருப்பார்கள். ஆனால் கலைஞர் என்ன பண்ணார்? அதை 20%-ஆக மாற்றி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்னு கிரியேட் பண்ணி பெரிய ரோட்லேருந்து சின்ன ரோடாக குறுக்கி உங்களுக்கு கொடுத்துட்டாரு. கலைஞர் ஓட விட்டு இந்த கலைஞர் வந்து 20% கொடுத்தாரு. அந்த 20%-ல் ஒழுங்காக போயிருந்தேன்னா வன்னிய மக்களுக்கு அதிகமான பிரச்சனை கிடையாது. அதுலேயும் உள்ஒதுக்கீடு கேட்டால் 10%. அந்த 10% ஒரு ஜாதிக்கு கொடுக்க முடியாதுன்ற விவரம் கூட தெரியாமல் ஓட்டுக்காக எடப்பாடி உனக்கு கொடுத்தாரு. அதுவே அயோக்கியத்தனம். அதுவே தவறு இல்லை, உலகமாக அயோக்கியத்தனம். அயோக்கியத்தனம். அதனால தானே எடப்பாடி தென் மாவட்டத்தில் மொத்தமாக காலியானது. அப்போ டிஎன்சி கம்யூனிட்டி 64 டிஎன்சி கம்யூனிட்டி 116 விளிம்புநிலை ஜாதி மக்களுக்கு 10% போக மிச்சம் இருக்கக்கூடிய 7.5% வச்சு என்ன பண்ணுவாங்க? 7.5% 2.5% எப்படி அவங்கள அப்போ ஒட்டுமொத்த மக்களுக்கு துரோகம் பண்ணவர் எடப்பாடியும் ராமதாஸும் எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க? உங்களுக்காக போராடியவர் திருமாவளவன், பிசிக்காக போராடியவர், எம்பிசிக்காக போராடியவர். அவர் வன்னிய மக்கள் ஓட்டை வாங்கி தான் ஜெயிச்சிருக்காரு திருமாவளவன். ஆமாம், காமனான வன்னிய மக்கள் ஓட்டு எல்லாமே எப்படி திருமாவளவன் ஜெயிக்க முடியும்? அப்போ வன்னிய மக்களின் அன்பை பெற்று தானே ஜெயிச்சிருக்காரு. அப்போ எப்படி வன்னிய மக்கள் அவருக்கு எதிராக இருப்பாங்க? திருமாவளவனுக்கு எதிராக இருப்பாங்க? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக இருக்காங்க. காரணம், பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதியை வைத்து ஜாதியின் மூலமாக அரசியல் ஆதாயம் பெற்ற கட்சி. ராமதாஸும் அன்புமணியும் அந்த குடும்பம். இன்னைக்கு வேல்முருகன் இருக்கார்ல பாட்டாளி மக்கள் கட்சியில், சிஎன் ராமமூர்த்தி இருக்கார்ல, அவர் எதிரியா? அவர் வன்னிய மக்களுக்காக உழைத்த மாவீரன் அல்லவா? இப்பவும் பேசிட்டு இருக்காருல. இன்னைக்கு சட்ட போராட்டம் நடத்தினவர் அவர் தான், ராமமூர்த்தி தான். ராமதாஸ் கிடைச்சது அவர் தான். ஆமாம், ராமதாஸ் கிடையாது. வேல்முருகன் வன்னியர் தானே. அவர் என்ன எதிராக இருக்காரா? சொல்லுங்க. எத்தனை வன்னிய பெருமக்கள் ஏடிஎம்கே டிஎம்கேல இருக்காங்க, அவங்கெல்லாம் வன்னியர்களுக்கு எதிராக இருக்காங்களா? நீ வன்னிய ஜாதியை உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக, குடும்ப லாபத்துக்காக, சுயநல லாபத்திற்காக பார்த்ததின் விளைவாக இன்னைக்கு கட்சி 2ஆக பிளந்து கிடக்கு. இன்னைக்கு மக்களின் நம்பிக்கையை ராமதாஸ் பெற்றால் தான் இன்னைக்கு கட்சியை மீட்டெடுக்க முடியுன்ற நிலைமை அவருக்கு இருக்குது. அப்போ அவர் போய் கூட்டணியில் சேர்றது எந்த விதத்தில் யார் ஏற்றுக்குவா? ஏற்றுக்க மாட்டாங்க. கூட்டணியில் சேர்ந்தால் அவருக்கு சூசைட் அல்லது தற்கொலை. இப்போ அன்புமணி ராமதாஸ் தன் சுயநலத்திற்காக, தன்னை காப்பாற்றுவதற்காக, சிபிஐ கேஸுக்காக என்டிஏ கிட்ட போய் அடிமையாக சேர்ந்திருக்காரு. அவரை எக்ஸ்போஸ் பண்ணுங்க, தனியாக நில்லுங்க, கேண்டிடேட் போடுங்க. அன்புமணி போடுற இடத்துல அத்தனை இடத்துலையும் கேண்டிடேட் போடுங்க, பதில் கொடுங்க. நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சி மக்கள் மத்தியில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டால் வேறு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ராமதாஸ் அவர்களுக்கு, மருத்துவர் ஐயாவுக்கு? வன்னிய மக்களின் ஜாதி பிரதிநிதி
நான் தான் ப்ரூவ் பண்ணுங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. பயன்படுத்துனீங்கன்னா அடுத்து என்னது, கட்சி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பின்னால் வந்துடும், தானாக வந்துடும். நீங்கள் உங்கள் மகளை போட்டிருக்கீங்க, ஜிகே மணி ஒரு தன்மையான லீடர், அவர் ஜிகே மணி இருக்கார், அருள் இருக்கார், முக்கியமான தலைவர்கள்லாம் உங்கள் பின்னால் இருக்காங்க, அவங்களாம் உங்களோட இருக்காங்க. அவங்கள வச்சு நீங்கள் களமாடுங்க. ராமதாஸ் களமாடினார், அதுதான் ராமதாஸுக்கான தளம். அது கூட்டணி சேருவது தளம் அல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு அவங்க தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. அப்படி நிரூபிச்சாருன்னா அன்புமணி டப்பா அப்படின்னு ஆகிப்போம், சார டப்பான்னு ஆகிப்போம். அப்பா தான் பவர்னு தெரியும். அப்போ அதை நிரூபிக்கக்கூடிய ஒரே வாய்ப்பை விட்டுட்டு திமுக கூட்டணி சேர்றது, அதிமுக கூட்டணி சேர்றது, விஜய் கூட கூட்டணி சேர்றதுன்னு போனாருன்னா இவர் கட்சியை காப்பாற்ற முடியாது. கட்சி முடிஞ்சு போச்சு. காங்கிரஸ் திமுக கூட்டணி எப்படி சார் இருக்கு? தேருமா தேராதா சார்? என்னதான் சார் பிரச்சனை? நீங்க பாக்குறீங்களா? என்ன நிறைய வாதங்கள்ல போறீங்க, கவனிக்கிறீங்க, என்ன உண்மையா என்ன சார் நடந்துட்டு நினைக்கிறீங்க? உண்மையா இது வரைக்கும் ராகுல் காந்தி ஒன்றும் சொல்லலை. ராகுல் காந்தி இந்த ஒண்ணுமே சொல்லன்றது என்ன சார் அர்த்தம்? ஒன்றுமே சொல்லலைன்னு அர்த்தம் வந்து ராகுல் காந்தி கூட இருக்கவங்கெல்லாம் அதுக்கு கூட்டணிக்கு விரோதமாக பேசிகிட்டு இருக்காங்க. மாணிக் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி, ஜோதிமணி இவர்களாம் வந்து திருச்சி வேலுசாமி மேலிடம் சொன்ன பிறகும் அவங்க அகெயின்ஸ்டாக பேசுகிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஒருவேளை பின்னால் இருந்து இதெல்லாம் இயக்குவது சசிகாந்த் செந்தில்னு சொல்கிறாங்க. சசிகாந்த் செந்தில் தான் இயக்குறாரு அமைதியாக இருந்துட்டுன்னு. அப்போ சசிகாந்த் செந்திலுக்கு ஒரு ஆசை இருக்கலாம், அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் எக்ஸ் ஐபிஎஸ், நம்ம எக்ஸ் ஐஏஎஸ், எக்ஸ் ஐஏஎஸ், மேட்ச் த ஃபாலோயிங். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, விஜய் கூட போனால் நம்மளுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆயிடுவோம். ஏன்னா விஜய் எப்படி சிபிஐயில் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க, விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது. நம்ம இப்போயே கூட்டணி வச்சுட்டோம்னா ஏன்னா கொஞ்ச நாளில் பிடிச்சி பிஜேபி உள்ளே போட்டுருவான். உறுதியா சார்? உறுதி. காங்கிரஸோட கூட்டணி வச்சா அப்புறம் சிபிஐ சும்மா விட்டுருவானா? நம்ம போய் கூட்டணி வச்சோம்னா சிபிஐ பிடிச்சி உள்ளே போட்டுருவான். அப்போ ஆதவர்ஜனான்ற ஒரு லாட்ரி அதிபர் தான் இருப்பான். அவன் ஒரு அமாவாசை, அந்த அமாவாசையை நம்ம பார்த்துக்குவோம். நீ 117 நான் 130 நிற்போம். நின்று சசிகாந்த் செந்தில் வந்து ஐஏஎஸ் தலித் வேற, ஏற்கனவே தலித்த சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும் தான் ஆதவர்ஜனாவுடைய கனவு. ஆமாம் கனவு. அப்போ ஆதவர்ஜனாவை வந்து கையில் போட்டாச்சுன்னா விஜயை தூக்கி சிபிஐ கேஸில் உள்ளே வச்சுட்டு இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சு சசிகாந்த் செந்திலில் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடலாம், 2026 ஆக்கிடலான்னு இப்போ அவங்களுடைய பிளானு. இந்த கணக்கு எப்போ சார் போட்டிங்க நீங்கள்? நல்லா என்ன கணக்கு நான் போடலங்க, அவங்க போட்ட கணக்கு. ராகுல் காந்தி சொன்ன கணக்குங்க, நான் போடல கணக்கு, இது அவங்க போட்ட கணக்கு. இதெல்லாம் சொல்லி ராகுல் காந்தியை ஏமாற்றி ராகுல் காந்தியை நம்ப வச்சுருக்காங்க. அது மட்டுமா நம்ப வச்சுருக்காங்க? நீ விஜய் கூட சேர்ந்துட்டோம்னா நம்ம தலித் சீஃப் மினிஸ்டர் வந்துடுவார். 1967 பிறகு காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. திமுக விஜயோட கூட்டணி சேர்ந்தா அடுத்த நிமிஷம் மோடி விஜயை தூக்கி உள்ளே வச்சுருவார், அமித்ஷா உள்ளே வச்சுருவார். விஜய் தூக்கி உள்ளே வச்சாச்சுன்னா அந்த விஜயகாந்தி சுற்றி இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் புஷி ஆனந்துட்டு தான் இருக்குது. ஆதவர்ஜன் தான் ஃபண்டு பண்ணுறான், ஆதவர்ஜன் தான் இருக்குது. ஆதவர்ஜன் ஏற்கனவே தலித் சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காரு. அதனால நாங்கள் ஆல்ரெடி அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டிருக்கோம். அதனால வந்து நாங்கள் வந்து சேர்ந்தோம்னா வேணுகோபாலை வந்து கேரளா சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடலாம். வேணுகோபாலை கேரளா சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடலாம். ஆந்திரா சீஃப் மினிஸ்டரை அங்கே ஒரு காங்கிரஸ்காரர் ஆக்கிடலாம். பாண்டிச்சேரி சீஃப் மினிஸ்டராக புஷியானந்த் ஆக்கிடலாம். அடுத்து வந்து இது நம்ம கர்நாடகா சீஃப் மினிஸ்டராக ஏற்கனவே அவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் பிரதமர் ஆகிடலாம் ராகுல் காந்தி. லண்டனில் வந்து பிரதமர் ஆகலாம், ஏன்னா அமெரிக்காவிலும் பிரதமர் ஆகிடலாம். ஏன்னா இந்தியாவில் பிரதமர் ஆக விட மாட்டார் மோடி. எப்படி இவிஎம் கையில் இருக்க வரைக்கும், நாங்கள்லாம் உங்கள் பின்னால் இருக்க வரைக்கும் இவிஎம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்போம். யார்? கார்த்திக் சிதம்பரம், சசிகாந்த் செந்தில், மாணிக் தாக்கூர், எல்லாரும் இவிஎம் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்போம். அது வந்து மோடிக்கு அட்வான்டேஜாக இருக்க மாதிரி இருக்கும். நாங்கள் அறிவியல் பூர்வமாக சிந்திப்போம். கண்டிப்பாக அதை நம்பிட்டு நீங்கள் உட்காந்துருப்ப. நீங்கள் எப்படி இங்கே பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது, மலேசியாவில் போய் பிரைம் மினிஸ்டர் ஆகிடலாம் விஜய் ஓட்ட வச்சு. லண்டன்லேயும் பிரைம் மினிஸ்டர் ஆகிடலாம். அடுத்து அமெரிக்காவிலையும் ட்ரம்புக்கு எதிராக பிரசிடென்ட் ஆகிடலாம். அப்படிலாம் சொல்லி ராகுல் காந்தியை நம்ப வச்சுருக்காங்க. சரிங்களா? அப்போ வந்து ராகுல் காந்தி அதனால தான் இவங்களை பேச விட்டுட்டு பார்த்துட்டு இருக்காரு. அவர் பப்புன்றது உண்மையாக சார். என்ன ராகுல் காந்தி என்ன அமைதியாக இருக்கிறதுனால இவ்வளவு கெட்ட பேர் ராகுல் காந்திக்கு. புரியுதா? ராகுல் காந்தி இவங்க எல்லா வேலையும் தூக்கி உண்மையாக இருந்திருந்தாருன்னா
இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொன்னது திரு மு க ஸ்டாலின். ஆமாம் சார். ராகுல் காந்திக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது மு க ஸ்டாலின். ஓகே, இன்னைக்கு ராகுல் காந்தி சிங்கிள் ஹேண்டடாக அம்பேத்கரையும் பெரியாரையும் கையில் எடுத்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் இந்த மாதிரி அல்ற சில்லறையை வச்சுக்கிட்டு ஓகே இங்கே கல்லாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கலாமா? ஆடி கூட்டணியை கெடுக்கலாமா? இப்படி கெடுத்து தானே எல்லா இடத்துலையும் தோத்துக்கிட்டே வர்றீங்க நீங்கள். பீகார் வரைக்கும் தோத்துட்டே வர்றீங்க. திருந்தலை. அப்போ திருந்தலைன்னா என்ன பண்ணணும்? சரி, அவனே அதை நம்பி காங்கிரஸ் கூட்டணி விட்டு வெளியே போ, திமுக கூட்டணி விட்டு வெளியே போ, சசிகாந்த் இதில் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ஆக்குவியான்னு விஜய்கிட்ட பேசு, ஃபோன் எடு, டக்குன்னு அடி, எங்கள் கேண்டிடேட் 117 எங்களுக்கு சீட்டு கொடுத்துரு, நீ 117 நில்லு, காங்கிரஸ் திமுக கூட்டணி, டிவிகே கூட்டணி, நீ அதிக இடத்துல ஜெயிச்சா நீ முதலமைச்சர், நாங்கள் அதிக இடத்துல ஜெயிச்சா நாங்கள் முதலமைச்சர், கூட்டணியை உறுதிப்படுத்துங்க, பிரவீன் சக்கரவர்த்தியை அப்பாயின் பண்ணுங்க, ஜானா ராகேசாமி விரட்டி விடுங்க, பிரவீன் சக்கரவர்த்தியை அப்பாயின் பண்ணிக்கோ, அவன் தான் என்னை பிரைம் மினிஸ்டர் ஆக்கணவன், ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் ஆக்கணவன் பிரவீன் சக்கரவர்த்தி, அதனால் அவனை அப்பாயின் பண்ணு, அன்புமணியை சீஃப் மினிஸ்டர் ஆக்கணவன் ஜானா ராகேசாமி, அவனை விட்டுரு, நீ என்னை இவனை போடு, மாணிக் தாக்கூர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர், இங்கே டிஃபென்ஸ் மினிஸ்டர் அதானே, அக்கா ஜோதிமணி பிடபிள்யூ மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி போடுங்க, போட்டு சசிகாந்த் இதில் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக போடுங்க, காங்கிரஸ் அதிக இடம் ஜெயிச்சா சசிகாந்த் இதில் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் போட்டு கட்சியை வளர்த்து விடுங்களேன். ஏங்க நீங்கள் ஒரு என்டிஏ கேண்டிடேட்டை அண்ணாமலை வந்து 11.5% உருவாக்கலையா? ஆமாம் 18% கொண்டாடலையா? ஏன் காங்கிரஸ் இதுக்கு பயப்படணும்? திமுக போனால் 18 எம்எல்ஏ தான், ஆனால் விஜய்கிட்ட போனால் 117 எம்எல்ஏ, 50 எம்எல்ஏ கூட ஜெயிக்கலாம். அவங்க ஒரு 100 எம்எல்ஏ, நீங்கள் ஒரு 50 எம்எல்ஏ, துணை முதலமைச்சர் இனிஷியலாக துணை முதலமைச்சர் ஆக்குங்க. எப்படியும் நீங்கள் துணை முதலமைச்சர் ஆன உடனே விஜய் தூக்கி சிபிஐ கேஸில் மோடி போட்டுருவார், போட்ட உடனே சீஃப் மினிஸ்டர் ஆகிருங்க, முடிஞ்சு போச்சு. ஒரே கல்ல ரெண்டு மாங்க. அப்போ இந்த திமுக அதிமுக பொரிக்கடலை சாப்பிடுவாங்களா? அவங்க சும்மா ஏதாவது பொரியல்ல மிச்சர் கிச்சர் சாப்பிட்டு போக வேண்டியதான். ஆனால் இப்போ காங்கிரஸும் திமுக தலைமையான தெளிவாக இருக்காங்களா? சரி, தலைமை தெளிவாக இருக்காங்க. இடையில பேசிகிட்டு இருக்கிறத ராகுல் காந்தி என்கரேஜ் பண்ணுறது கூட்டணியுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கைத்தன்மையை பாதிக்குது. தப்பு, என்கரேஜ் பண்ணுறது தப்பு. இப்போ நம்ம அதனால தான் நம்ம இப்போ இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. இவ்வளவு பாடம் ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குல்ல. இதெல்லாம் சொல்லி தான் ராகுல் காந்தியை ஏமாத்திருக்காங்க. மலேசியா பிரதமர் ஆகிடுவாங்க. எப்படி இந்தியாவில் பிரதமர் ஆக மாட்டீங்க, வாய்ப்பு இல்லை. இவிஎம் இருக்க வரைக்கும், எஸ்ஏஆர் இருக்க வரைக்கும், இசிஐ இருக்க வரைக்கும் உங்களால் போராட முடியாது. 100% விவிபேட்டை கொண்டாட மாட்டீங்க, அதுக்கு போராட மாட்டீங்க. அப்பப்போ வந்து ஓட்சரின்னு ப்ரெசன்டேஷன் கொடுப்பீங்க, அதோட போய் தூங்கிடுவீங்க. கீழே ஒர்க் பண்ணி உனக்காக போராட்டம் பண்ணுறதுக்கு ஒரு காங்கிரஸ்காரனும் வரமாட்டான். நீ கண்டிப்பாக பிரதமர் ஆக முடியாது. அதுக்கு பேசாமல் விஜய் தூக்குனா கேரளாவில் ஜெயிக்கலாம், ஆந்திராவில் ஜெயிக்கலாம், தெலுங்கானாவில் ஜெயிக்கலாம், பாண்டிச்சேரியில் ஜெயிக்கலாம், தமிழ்நாட்டில் ஜெயிக்கலாம், திராவிட மாநிலங்களில் ஜெயிக்கலாம், அதோட சேர்ந்து மலேசியாவில் ஜெயிக்கலாம், லண்டனில் ஜெயிக்கலாம், அமெரிக்காவுக்கு நகர்ந்து போயிடலாம், அமெரிக்காவில் ஜெயிக்கலாம், ரசிகர் மன்றத்தை தொடங்கிடலாம். அப்போ நான் வந்து கேள்வி பண்ணுறேன்னு ஆனால் கணக்கு ஒரு புதுவிதமாக இருக்கு பார்க்கறதுக்கு. உண்மைதான் சொல்கிறேன் நான். இந்த பார்க்குறவங்க நிலைமை யோசிச்சுவாருங்க சார். நன்றி சார். நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.